ஸோ இந்த விஷயத்த ரொம்ப கண்ணியமா இருக்கணும்னு நீங்க உங்களுக்கே சொல்லிட்ட விஷயம் என்னவா இருக்கும்? சரி, நீங்க ஃபர்ஸ்ட்டு கேட்ட கேள்வி தான். எப்படி நான் அம்மாவ கன்வின்ஸ் பண்ணேன் அப்படின்னு வார்த்தை கேட்டீங்க இல்லையா? எப்படி பாலிடிக்ஸ் வரதுக்கு. நான் படிச்சுட்டு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணி ஐ வாஸ் ஸோ ஹேப்பி. அந்த ஒரு ஒரு மாசம் ஃபர்ஸ்ட்டு சம்பளம் நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா, ரூ. 8,000 வாங்கினேன் நானு. அந்த ரூ. 8,000 சம்பளத்த ஃபர்ஸ்ட்டு யார்ட்ட போய் குடுத்தேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் போய் குடுத்து நான் வாழ்த்துக்கள் நான் வாங்கிட்டு வந்தேன் நானு. ஸோ அது இன்டர்வியூக்காக நான் இது பண்ணது, ஒரு சேலஞ்சோட தான் வந்தேன் நானு. ஆக்சுவலா அம்மாட்ட வந்து என்ன படிச்சுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சு இன்னும் கிடைக்காம இருக்கே அப்படிங்கும் பொழுது, அவ்வளோ முயற்சி பண்றோம். பட் கிடைக்கலையேன்னு ஒரு వ్యక్తి சும்மா சும்மா சொல்லிட்டே இருக்காங்க. நான் கோச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேருந்து நேரா அவங்க சிஎம் வீடு வேலை செய்யல. பக்கத்து தெரு தான். நாங்க வந்துட்டு உதயாட்ட சொல்லிட்டேன், நான் வேலை கிடைக்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். சரி இங்கேயே இருறா அப்படின்னு சொல்லி 1 மாசம் வேலை கிடைச்சுங்க. அப்ப சிஎம் கரெக்டா மார்ச் 1 அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிச்சு. ஒரு வாட்ச் கூட கொடுத்துருக்காங்க. இன்னும் அதை நான் வச்சிருக்கேன். அந்த வாட்ச் கொடுத்துட்டு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு, இப்போ வீட்டுக்கு போ தைரியமா அப்படின்னாங்க. அப்போ போய் அம்மாட்ட சொன்னேன், வேலை கிடைச்சு இன்னைக்கு நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்க முடியாது இருக்குள்ள அப்படியே.